இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மிலுறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே அகந்தை அனைத்தும் அழியும் மண்ணில் அடிமை கோல மொழியும் அன்பின் தெய்வமொழிரும் தேவனருளில் யாவும் மிளிரும் பயணமினிது இங்கு தொடர்ந்திடவே அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே. பயணமினிது இங்கு தொடர்ந்திடவே அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிகவும் சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில்தாமே இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இதயங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இதயங்கள் பல நேரங்களில் பல வேதனைகளை, கஷ்டங்களை, கவலைகளை சுமந்து கொண்ட இதயங்களாக இருக்கின்றன. அவை அனைத்தையும் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கேட்கக்கூடிய, நாம் வேண்டி விரும்பக்கூடிய மன ஆறுதலை இயேசுவினுடைய திரு இருதயம் நிச்சயமாக நமக்கு அருளும். எனவே அந்த நம்பிக்கையோடு நம்முடைய இதயங்களை அவற்றில் உள்ள கரைகள், குறைகளோடு, ஏக்கங்களோடு இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவர் தரக்கூடிய அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிரம்ப நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த வரத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இரு வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினரும் செல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலோ உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பியிருக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமல் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியீடாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினர்களும் மக்களும் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிடுத்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்த போது குருக்களும் இறைவாக்கினர்களும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாக சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர்.
இக்கோவில் சீலாவை போல் மாறும். இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவர் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய் குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும்? பல்லவி. ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனே. என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனே. உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீ மாறாதவர். பல்லவி. உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், இயேசுவினுடைய சொந்த ஊர் மக்களே
அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இயேசு ஒருவேளை அவர்கள் நினைப்பது போன்று ஒரு தச்சு தொழில் செய்திருந்தார் என்று சொன்னால் அவரை ஏற்றிருப்பார்கள். அவருடைய தந்தையின் பின்புலத்தை வைத்துக் கொண்டு மகனும் அதே தொழிலை செய்கிறார், சரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் இந்த மனிதர் தச்சு பட்டறையிலிருந்து தச்சு வேலை செய்வதற்கு பதிலாக ஆலயத்தில் தொழுகை கூடத்தில் மக்களுக்கு போதித்துக் கொண்டு அல்லவா இருக்கிறார். அது எப்படி? இந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர் இப்படித்தானே இருக்க வேண்டும், அவர் எப்படி மேன்மை பொருந்தியவராக மக்களுக்கு போதிக்கக்கூடிய உயர்வான இடத்திலே எப்படி இருக்க முடியும் என்று சொந்த ஊர் மக்களாலேயே இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தச்சு தொழில் பின்புலத்தில் இருந்து வந்தவர் அதை மட்டும்தான் செய்ய வேண்டும், அதைவிட மேலான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு முன்சார்பு எண்ணம், அந்த ஒரு பொறாமை எண்ணம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அந்த மக்களுக்கு தடையாக இருக்கின்றது. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே எரேமியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய வாக்கை அந்த மக்களுக்கு அறிவிக்கிறார். அழகு மிகுந்த இந்த எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படும் என்கின்ற இறை வாக்கை அவர்களுக்கு தெரிவிக்கின்றார். அது எப்படி? எங்களுடைய ஆலயம் எப்படி அழிக்கப்படும்? நீ எப்படி அதை சொல்லலாம்? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று அந்த மக்கள் அனைவரும் ஒருமிக்க எரேமியா இறைவாக்கினர் மீது பாய்கின்றார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய சொந்த ஊர் மக்களுக்கு அவர் இறைவாக்கை எடுத்துரைத்த பொழுதும் கூட அது அவர்களுக்கு இடரலாக தெரிகிறது. அதை எப்படி இவன் சொல்லலாம் என்று அங்கு எரேமியாவை மக்கள் சூழ்ந்து கொண்டு அவரை தொலைக்க பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மக்களிடத்தில் காணப்பட்ட அந்த முன்சார்பு எண்ணங்கள் பல நேரங்களில் நம் மத்தியிலும் காணப்படுகின்றது. பல மனிதர்களை அணுகுகின்ற பொழுது அல்லது அவர்களை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது இவர்கள் இப்படித்தான் என்கின்ற ஒரு முத்திரை குத்தியவர்களாக, அவர்களை குறித்த ஒரு முன்சார்பு எண்ணம் கொண்டவர்களாகத்தான் பல நேரங்களில் நாம் அவர்களை அணுகுகின்றோம். அவர்களை குறித்து மற்றவர்களிடம் பேசும் பொழுது கூட பேசுகின்றோம். பல இடங்கள்ல பிரசங்கத்துக்கு போகும் பொழுது மக்கள் கேட்பாங்க, ஃபாதர் பிரசங்கம் நல்லா இருந்தது, அருமையா இருந்தது, ஃபாதருக்கு எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபாதர் பேரை கேட்க மாட்டாங்க, முதல்ல என்னுடைய பேரை கேட்க மாட்டாங்க, ஊரை கேட்பாங்க. எந்த ஊருக்காரரு? அன்பார்ந்த மக்களே, பல நேரங்களில் நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் கொண்டுதான் வாழுகின்றோம். மக்களை அவர்களுடைய இயல்புக்கு இருப்புக்கு ஏற்றமாறு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக பார்க்க பழக வேண்டும். அவங்க எங்கிருந்து வந்தாங்க, எந்த ஊரு, எந்த குடும்ப பின்புலம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இறைவனுடைய பார்வையில் அனைவரும் சமம் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு மனிதர்களை பார்த்து பழக பேச ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எந்த ஒரு மனிதரையும் பார்த்து இவர்கள் இப்படித்தான் என்கின்ற முத்திரையை குத்திவிட மாட்டோம். எப்பொழுது அப்படிப்பட்ட முத்திரைகளை குத்த ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது அவர்களை நாம் உண்மையாக அன்பு செய்யவில்லை, அவர்களை மனிதர்களாக மதிக்கவில்லை, ஏதோ ஒரு பொருளாகத்தான் நினைக்கிறோம் என்றுதான் அதற்கு அர்த்தம். எப்பொழுது அப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அவர்களை நாம் அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றோம். அவர்களிடத்திலே எந்தவித ஒளிவு மறைவுமின்றி அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுடைய மாண்பை போற்றுபவர்களாக, மனித மாண்பை காப்பவர்களாக இருப்போம்.
பவுலடிகளார் ரோமிற்கு எழுதிய திருமுகத்திலே 12வது அதிகாரம் 10வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லுவார், ஒருவருக்கொருவர் உடன் பிறப்புகள் போன்று உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள் என்று சொல்லுவார். மற்றவர்களை சொந்த உடன்பிறப்புகள் போன்று ஏற்று அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுவார். என்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாமும் கூட நம்மிடம் காணப்படக்கூடிய இந்த தேவையற்ற முன்சார்பு எண்ணங்களை எல்லாம் களைந்து விட்டு மனிதர்களுக்கு உரிய மதிப்பை மாண்பை கொடுத்து அவர்களுடைய மனதினை நாம் புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொள்வோம். அவ்வாறு நாம் நடத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் விரும்புகின்ற மக்களால் நாம் இருப்போம். ஆண்டவருக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னால் நிச்சயமாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் கூட அப்படிப்பட்ட நிலைமைதான். மற்றவர்களால் நாமும் ஒருவேளை அப்படி நடத்தப்படலாம், நாமும் கூட மக்களை பல நேரங்களில் அப்படி நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். எனவே ஒருவேளை அந்த நிலை இருந்தால் அதிலிருந்து மாற்றம் கண்டு அனைவரும் மதிப்புக்கும் மாண்புக்கும் உடையவர்கள் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே ஆழ பதித்தவர்களாக ஒவ்வொருவருக்கும் உரிய மரியாதையை மதிப்பை கொடுத்து மனித மாண்பிற்காக நாம் பாடுபடுவோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர் அளப்பரிய விதத்தில் நம்மை வந்தடையும். ஒரு சில நேரங்களில் நம்முடைய அப்படிப்பட்ட மனப்பான்மை செயல்பாடு இறைவனிடத்தில் இருந்து ஆசிரியரை பெற்றுக்கொள்ள தடையாக கூட இருக்கலாம். இந்த நற்செய்திகளை பார்க்கிறோம், மக்களுடைய அந்த எண்ணங்களால், மக்களுடைய அந்த குறுகிய மனப்பான்மையால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையால் அவரால் எந்தவித வல்ல செயல்களையும் அங்கு செய்ய முடியவில்லை என்று பார்க்கிறோம். எனவே நமக்கு நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட குறுகிய மனநிலையை விடுத்து இயேசு விரும்புகின்ற பரந்த மனநிலை உடையவர்களாக அனைவரையும் ஏற்று அன்பு செய்து வாழக்கூடிய அந்த வரத்திற்காக இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேக தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ, மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேக தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ, வசந்தம் மறுத்தாள் காற்றிலும் வாழ்வே, வான்மலை நின்றாள் ஊற்றிலும் உயிரே, வசந்தம் மறுத்தாள் காற்றிலும் வாழ்வே, வான்மலை நின்றாள் ஊற்றிலும் உயிரே, செல்வங்கள் மறுத்தாள் ஏழ்மையில் வாழ்வே, செல்வங்கள் மறுத்தாள் ஏழ்மையில் வாழ்வே, இயேசுவே நீன்றி நான் எங்கு செல்வேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லுக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். திருவிடலும் திருரத்தனும் என் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்கும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் 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 கிறிஸ்துவின் ஆத்மவே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேவமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தீர்த்திடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பெருந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவேன் அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். அன்பு மக்களே, நாளை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. நாளை மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து ஜெபமாலையோடு தொடர்ந்து அன்னையினுடைய திருவுருவ பவனி, பிரார்த்தனை, சிறப்பு முதல் சனி திருப்பலி, அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவானது வழங்கப்படும். மக்கள் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய காரணத்தினால் நாம் 6:15க்கே ஜெபமாலையை தொடங்கினால்தான் குறித்த நேரத்திற்குள்ளாக வழிபாடுகளை முடித்து அவர்களை அனுப்புவதற்கு சரியாக இருக்கும். மக்கள் இல்லம் திரும்புவதற்கு சரியாக இருக்கும். இல்லாவிட்டால் கால தாமதமாகிக் கொண்டே இருக்கும். எனவே அன்பார்ந்த இறை மக்களை, சரியாக 6:15 மணிக்கெல்லாம் நம்முடைய அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்து சேருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5:30க்கெல்லாம் உங்களுடைய ஊர்களிலே வாகனங்கள் தயாராக இருக்கும். எனவே அதனை உடனடியாக பயன்படுத்தி நேரம் தாமதிக்காமல் 6லிருந்து 6:15க்குள்ளாக நம்முடைய ஆலய வளாகத்திற்குள் வந்து சேருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உன் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பட்டு எங்கள் சகோதர சகோதரிகளின்
அவரையே கண்டுகொள்ள கற்றுக் கொள்வோமாக. என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களா சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைக்கும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைக்கும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் தோற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. ஆமென்.